பிரைஸ் அலாட். இயேசுவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஒவ்வொரு நாளும் கர்த்தர் அவருடைய கிருபையாய் நம்மை நடத்தி வருகிறார். இந்த நாளிலுமாய் கூட அவர் நம் வாழ்க்கையிலே பெரியவராய் இருக்கிறார். அவர் தன்னுடைய பிள்ளைகளை எந்தெந்த காரியத்திலெல்லாம் பெரியவராய் மாற்றுகிறார் அப்படின்னு சொல்லி நம்ம தொடர்ந்து தியானித்து கொண்டிருக்கிறோம். நேற்று தினத்தில் விசுவாசத்தில் நம்மளை பெரியவராய் கர்த்தர் மாற்றுகிறார் என்று நாம் தியானிச்சோம். இந்த நாளிலும் சங்கீதம் 18ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம் சொல்லுகிறது, உம்முடைய ரட்சிப்பின் கேடகத்தையும் எனக்கு தந்தீர், உம்முடைய வலது கரம் என்னை தாங்குகிறது, உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும் என்று சொல்லி இங்க வேதம் சொல்லுகிறது. சங்கீதக்காரர் தாவீது எல்லா சத்துருக்களின் கையிலுக்கு விலக்கி நீங்களாக்கும் போது எழுதியிருந்தாலும் இந்த சங்கீதத்தை நாம் வாசிக்கும் போது அநேக காரியங்களை அவர் சொல்லிட்டு வருகிறதை நம்ம வாசிக்க முடியும். அதுல ஒரு வார்த்தை, உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும் என்று சொல்லி தாவீதுடைய வாழ்க்கையில கர்த்தருடைய காருண்யம் அநேக நேரத்துல வெளிப்பட்டது நம்ம வாசிக்க முடியும். இந்த காலகட்டத்துல எல்லாருக்குமே உயர்வு என்றதான ஒரு வார்த்தை, எல்லாருக்குமே ஆசைப்படுகிற காரியம், தன்னுடைய வாழ்க்கையிலும் தன்னுடைய ஊழியத்திலும் தன்னை படிக்கிற படிப்பிலும் தன் சமுதாயத்திலும் தன்னுடைய வாழ்க்கையில உயர்வு வேண்டும் என்று சொல்லி அநேகர் ஆசைப்படுவது உண்டு. தாவீதுடைய வாழ்க்கையில காரணம் எப்படி வெளிப்பட்டது என்று சொன்னால், அவன் தன் சகோதரனாலே குடும்பத்தினாலே வெறுக்கப்பட்ட போதும் கர்த்தருடைய காருண்யம் அவனிடத்தில் வெளிப்பட்டதை நம்மளால் வாசிக்க முடியும். அவன் ஆடுகளை மேய்த்திருக்கும் போது கரடியும் சிங்கமும் கோலியாத்து கையிலும் கர்த்தர் அவனை விடுவிக்கும் போது அவனுடைய காருண்யம் வெளிப்பட்டதை நம்மளால் வாசிக்க முடியும். சமஸ்த இஸ்ரவேலுக்கும் கர்த்தர் அவனுடைய ராஜாவாய் மாற்றும் போது அவருடைய காருண்யம் வெளிப்பட்டதை நம்மளால பார்க்க முடியும். அந்த காருண்யம் தாவீதை பெரியவனாக்கினதை நம்மளால வாசிக்க முடியும். வேதம் சொல்லுகிறது, அவருடைய காருண்யம் நம்மை பெரியவனாக்கும். என்னதான் நம்ம கிட்ட நிறைய காரியங்கள் இருந்தாலும், நம் உயர்ந்த நிலையில் இருந்தாலும், நமக்கு திறமைகள் இருந்தாலும், டேலண்டுகள் இருந்தாலும், கர்த்தருடைய காருண்யம் நம்மத்தில் இருக்கும் என்று சொன்னால் அது நம்மளை பெரியவனாக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. இதே சங்கீதம் 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது அங்க சொல்லப்படுகிறது, கர்த்தாவே நீர் நீதிமானை ஆசீர்வதித்து காருண்யம் என்னும் கேடகத்தினாலே அவனை சூழ்ந்து கொள்கிறார். அவர் என்ன பண்றாருன்னா, ஃபர்ஸ்ட் நம்மளை பிளஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் காருண்யம் என்னும் கேடகத்தினாலே நம்மளை சூழ்ந்து கொள்கிறார். அந்த பாதுகாப்பு, அந்த காருண்யம் என்ன பண்ணுறதுன்னா, நிறைய சூழ்நிலையில் நம்மளுக்கு வர பிரச்சனைகளிலும் நமக்கு வர போராட்டத்திலும் அது கேடகமாய் நம்மத்துல சூழ்ந்து இருக்கிறது என்று சொல்லி இங்க வேதம் சொல்லுகிறது. தாவீதுடைய வாழ்க்கையில மாத்திரமல்ல, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவஜனமே, நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தருடைய காரியம் நம்மை பெரியவனாக்கும். அந்த காரியம் என்ன கேடகத்தினால என்ன பண்ணுமா, நம்மை சூழ்ந்து இருக்கும்படி கர்த்தர் உதவி செய்யும். அப்படி சூழ்ந்திருக்கும் போது அந்த காரியம் நம்மை மாத்திரமல்ல, நம்மை சார்ந்திருக்கிற நம் குடும்பத்தாரையும் நம் பிள்ளைகளையும் கர்த்தர் பெரியவனாக்கும்படியாய் கர்த்தர் உதவி செய்கிறவராய் இருக்காங்க. அநேக நேரங்களில் ஆண்டவரை விட்டு நம்ம கடந்து போகும்போது அந்த காரணம் என்ன பண்ணுமா, நம்மளை இழுத்து கொண்டு வந்து எரேமியா தீர்க்கதரிசனம் 31ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்லுகிறது, பூர்வ காலம் முதல் கர்த்தர் எனக்கு தரிசனையான என்பாய், ஆம் அநாதி ஸ்நேகத்தால் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் காருண்யத்தினால் உன்னை இழுத்துக் கொள்கிறேன் என்று சொன்னார். கர்த்தருடைய காருண்யம் நம்மத்தில் இருக்கும் என்று சொன்னால் அது நம்மளை சூழ்ந்து கொள்ளும். கர்த்தருடைய காருண்யம் நம்மத்தில் இருக்கும் என்று சொன்னால் அநேக நேரங்களில் நம் விலகி போகும்போது அதை நம்மளை இழுத்து கொள்ளுகிறவராக இருக்கிறது. தாவீதுடைய வாழ்க்கையில எல்லா ஆபத்து நேரத்துல அந்த காருண்யம் இருந்ததுனால அவன் எல்லா வித சூழ்நிலையில் விடுவிக்கப்பட்டதை நம்மளால வாசிக்க முடியும், பாதுகாக்கப்பட்டதை நம்மளால வாசிக்க முடியும். நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தருடைய காருண்யம் பெரியவனாக்கும். நம்மையும் கர்த்தர் தொடர்ந்து அவருடைய பாதையில நடத்து நம்மை, நம் குடும்பத்தை, நம்மை சார்ந்திருக்கிறதும் கர்த்தர் உயர்த்தி ஆசீர்வதித்து அவர் நடத்துவாராக. கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின்படி நம்மை நடத்துவாராக. ஆமீன்.